நம்ம கடைசியாக என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? மன மறுசீரமைப்பு. மன மறுசீரமைப்பு. நம்ம வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 1வது அதிகாரம் 19வது வசனம். எபேசியர் 1வது அதிகாரம் 19வது வசனம். எபேசியர் 1வது அதிகாரம் 19வது வசனம். பேஜ் நம்பர் 264. 17 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமை பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று. எடுத்துட்டீங்களா? பைபிள் இருக்குதா? நான் வாசிக்கிறதை கவனிக்கிறீங்களா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்று பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள வணக்கங்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நம்ம கடைசியா என்ன கவனிச்சோம் அப்படின்னா, தேவன் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்காம பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு போன மாசத்துல நான் உங்களுக்கு போதிச்சேன். எப்படி பயத்தின் ஆவியை கொடுக்காம பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவியை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, உங்களுடைய பயத்தின் ஆவியை இயேசு தன்னுடைய ஆத்மாவிலே வாங்கினார். போன மாசத்துல நம்ம வாசிச்சோம் இல்லையா? அவர் 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 அவருடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்தது. என்ன பண்ணிருந்துச்சு? அவருடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்துச்சு. ஆனா அவரு மரணத்துக்கு ஏதுவான அவர் துக்கப்படணுன்ற அவசியம் அவருக்கு கிடையாது. ஏன்னா அவர் மரிக்கிறதுக்காகத்தான் உலகத்துக்கு வந்திருக்கேன்றது உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே முடிவு செய்யப்பட்ட ஒண்ணு. ஏன்னா வேதம் சொல்லுது, உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லுது. உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் சிலுவையில் அடிக்கப்படுறதுக்காகத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்காகத்தான் பறக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் கெத்செமனே தோட்டத்தில் போய் குப்புற விழுந்து, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப ஏன் அவர் ஜெபிக்கிறார் அப்படின்னா, உங்களுடைய பயத்தையும் என்னுடைய பயத்தையும், உங்களுடைய கவலையையும் என்னுடைய கவலையையும் அவர் தன்னுடைய ஆத்மாவிலே வாங்கினார் அப்படின்னு நான் உங்களுக்கு காண்பிச்சேன். அதோட முடிஞ்சிடல. அவர் ஆத்மாவை வாங்கி அதை எடுத்துட்டு போய் பாதாளத்தினுடைய ஆழத்துல கொண்டு போய் நம்மளுடைய எல்லா இல்லாம தரித்திரம் பாவம் சாபம் எல்லாத்தையும் அங்க எரிச்சிட்டு அவர் 3வது நாள் மீண்டும் உயிரோட கூட எழுந்து வந்தார் அப்படின்னு நான் உங்களுக்கு காண்பிச்சேன். இதெல்லாம் எதுக்காக நடக்குது? எதுக்காக அவர் உயிரோட கூட எழுந்து வர்றாரு? எதுக்கு அவர் மரிக்கிறாரு? எதுக்காக அவர் அடக்கம் பண்றாங்க? எதுக்காக அவர் 3 நாள் அந்த கல்லறையில சரீரம் இருக்குது, 3வது நாள் கழிச்சு அவர் மீண்டும் எதற்காக உயிரோட கூட எழுந்து வருகிறார் அப்படின்னா, என்ன வேதம் சொல்லுது அப்படின்னா, தாம் கிறிஸ்துவை, நல்லா கவனிங்க 19வது வசனம், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே
விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தர வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடிச்சிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணிட்டாங்க? சிலுவையில் அடிச்சிட்டாங்க. அடித்த உடனே அவர் அன்னைக்கு தன்னுடைய ஆவியை வந்து பிதாவுடைய கையில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மறிச்சிடுறாரு. மறிச்ச உடனே அவருடைய சரீரம் எங்க போகுது? அவருடைய சரீரத்தை எங்க எடுத்துட்டு போறாங்க? இயேசு கிறிஸ்து மறிச்சோடனே சரீரத்தை எங்க எடுத்துட்டு போறாங்க? கல்லறைக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. கல்லறைக்கு எடுத்துட்டு போய் அங்க துணியில சுத்தி வச்சிடறாங்க. ஓகே, அவருடைய சரீரம் அங்க இருக்குது. அவருடைய ஆவி எங்க போச்சு? அவருடைய ஆவி எங்க போச்சு? பிதாவிடத்துல போயிடுச்சு. பிதாவே என்னுடைய ஆவியை உங்களுடைய கரங்களில ஒப்பு வைக்கிறேன் சொல்றாருன்றதுனால அவரு பிதாவிடத்துக்கு போயிடுச்சு. அவருடைய ஆத்மா எங்க போயிடுச்சு? சொல்லுங்க சிஸ்டர், தெரிஞ்சது சொல்லுங்க, தப்பான சொன்னா கூட பரவாயில்ல, சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு சொல்லுங்க, அப்பதான் அதுக்கு நான் என்னன்னு சொல்லி கொடுக்க முடியும். ஆத்மா சரீரத்திலே இருக்குமா? ஆவி பிதாவோட கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆத்மான்றது என்னன்னு நான் உங்களுக்கு முதல்ல சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆத்மான என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆத்மான தெரியுமா உங்களுக்கு? ஏற்கனவே நான் உங்களுக்கு ஆவி ஆத்மா சரீரத்தை குறிச்சுலாம் இங்க சொல்லி கொடுத்துருக்கேன். ஆத்மான தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம், என்னன்னு எதுனா? யாரு? மனசு. நம்மளுடைய மனசு, நம்முடைய இருதயம், நம்முடைய உள்ளான இருதயம், அதுதான் வந்து ஆத்மா. ஓகேவா? இப்போ உங்களுடைய பாவத்தை அவர் எங்க வாங்கியிருக்கிறாரு? சிலுவையில தான் சிஸ்டர், சிலுவையில. ஓகே, சிலுவையில அவர் சிலுவையில தொங்குறாரு. அவருடைய ஆவி ஆத்மா சரீரம் மூணுமே சிலுவையில தொங்குது. அவர் உங்களுடைய பாவத்தை சாபத்தை இல்லாமையே தரித்திரத்தை பயத்தை கவலையை எங்க வாங்கியிருக்கிறாரு? சொல்லுங்க சிஸ்டர், புரியல. தலைமை வாங்கிட்டாரா? உங்களுடைய பயத்தையும் உங்களுடைய கவலையையும் உங்களுடைய எதிர்விதமான சிந்தனைகளையும் எண்ணங்களையும் அவர் தம்முடைய ஆத்மாவில் வாங்கினாரு. ஆத்மாவில் வாங்கினதுனாலதான் அவருடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்தது. அவர் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் ஏன் கொண்டிருந்துச்சு? ஏன் வந்து அவர் ஆவியில போய் ஆத்மாவில் போய் எதுக்காக அவர் மனம் விட்டு ஜெபிக்கிறார் அப்படின்னா, மனம் விட்டு ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறாருன்னா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. எதனால அப்படின்னா, அவரு உங்களுடைய எல்லா பயங்களையும் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கூடாம பலமும் மண்ணும் தெளிந்த புத்தியில் ஆவியை கொடுப்பதற்காக உங்களுடைய எல்லா பயத்தினுடைய எண்ணங்களையும் பயத்தினுடைய சிந்தனைகளையும் எல்லாத்தையும் அவர் தன்னுடைய ஆத்மாவிலே வாங்கினார். எங்க வாங்கினாரு? ஆத்மாவில் வாங்கினாரு, சரீரத்தில் வாங்கல. சரீரத்தில் என்ன வாங்கினார் அப்படின்னா, அவருடைய நம்ம வெளிப்பிரகாரமா அவர் சரீரத்தை பார்க்கிறோம். அவர் சரீரத்தில் நம்முடைய காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனா நம்முடைய உள்ளான எண்ணங்கள் எல்லாம் சிந்தனைகள் எல்லாம், அதாவது இப்படி சொல்லலாம், ஈஸியா உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, உங்களுக்கு சரீர பிரகாரமா என்னெல்லாம் நடக்குதோ, உங்களுக்கு சரீர பிரகாரமா என்ன காரியங்கள்லாம் நடக்குதோ அதெல்லாம் அவர் சரீரத்தில் வாங்கினார். உங்களுக்கு ஆவிக்குரிய பிரகாரமா என்னெல்லாம் நடக்குதோ அதை தன்னுடைய ஆவியில வாங்கினாரு. உங்களுடைய மன ரீதியா உங்களுடைய ஆத்மாவின் ரீதியா உங்க இருதய உள்ளான மனிதனுடைய இருதயத்தின் ரீதியா உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் எதிர்மறையான எண்ணங்கள் சிந்தனைகள் பயன்கள் கவலைகள்லாம் உண்டாயிருக்குதோ அதெல்லாம் அவர் தன்னுடைய ஆத்மாவில் வாங்கினாரு. புரியுதா? உங்களுக்கு கவலை எங்க உண்டாயிருக்கு? இப்ப கவலைப்படுறீங்களா, நான் ஒரு 10 லட்சம் கடன் அடைக்கணும் பிரதர் அப்படின்னு கவலைப்படுறீங்களா? சரீரத்திலே கவலைப்படுறீங்க, மனசுக்குள்ளதானே கவலைப்படுறீங்க. நீங்க கவலைப்படுறீங்கன்றது எனக்கு தெரியுமா? இப்போ உங்க கையில் அடிபட்டிருக்கு அப்படின்னா எனக்கு தெரியுமா தெரியாதா?
தெரியும். ஏன்னா சரீர பிரகாரமா கையில் அடிபட்டு இருந்துச்சுன்னா ஒரு கட்டு போட்டு வச்சிருப்பீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போய் வருவீங்க, தெரியும். ஆனா உங்க இருதயத்துல, உங்க மனதுல, உங்க உள்ளான மனுஷன்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன எண்றீங்க, எதை குறிச்சு கவலைப்படுறீங்க, எதை குறிச்சு பயப்படுறீங்க அப்படின்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் உள்ள போய் நுழைஞ்சு பார்க்கலாம் முடியாது, உள்ள போய் நுழைஞ்சு பார்க்கலாம் முடியாது. ஆனா அது உங்களுக்கு மட்டும் தெரியாது. உங்களுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்தறிகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் பிரியமானவர்களே. அவருக்கும் உங்களுடைய உள்ளத்தின் எண்ணங்களும் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற எல்லா சிந்தனைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனாலதான் உங்களுடைய பயத்தையும் உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய சிந்தனைகளையும் உங்களுடைய கவலைகளையும் அவர் தன்னுடைய ஆத்மாவிலே வாங்கினார் பிரியமானவர்களே. ஆத்மாவில் வாங்கினார்னா என்ன நடக்குது, என்ன நடந்துச்சு, எப்படி, எதுக்காக அவர் ஆத்மாவில் வாங்கினார் அப்படின்னா, வேதம் சொல்லுது 19வது வசனம், திரும்பி வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ ஒரு குழி பள்ளம் நோண்டணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணணும்? குழி நோண்டணும்னா என்ன சிஸ்டர் பண்ணணும்? பள்ளம் நோண்டணும் அப்படின்னா கடப்பாறை வச்சு நோண்டணும், ஓகேவா? கடப்பாறை வச்சு நோண்டி மம்பட்டி வச்சு அள்ளணும். அதை விட ஈஸியா ஒரு வேலை பண்ணலாம். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஜேசிபி. ஏன்னா இந்த காலத்தில் இருக்கிறது எல்லாம் அப்டேட் ஆகி, டெக்னாலஜி அப்டேட் ஆகி வந்திருக்கிறோம் இல்லையா? ஜேசிபி வச்சு ஈஸியாக நோண்டிடலாம். இப்போ கரெக்டா? இப்போ பள்ளம் நோண்டுறதுக்கு, நார்மலாக பள்ளம் நோண்டுறதுக்கு கடப்பாறை வச்சு நோண்டணும், மம்பட்டி வச்சு நோண்டணும் அப்படின்னா, ஒரு 5 அடி பள்ளம் நோண்டணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 2 மனுஷங்க தேவைப்படுவாங்க. ஒருத்தர் வந்து கடப்பாறை வச்சு குத்தணும், இன்னொருத்தர் அதை வாரி 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 போடணும். அப்போ அதை தோன்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு பவர் தேவைப்படும், ஒரு வல்லமை தேவைப்படும், ஒரு எனர்ஜி தேவைப்படுமா இல்லையா? தேவைப்படும். அதே மாதிரி இன்னும் பெருசா கவனிச்சோம் அப்படின்னா, இப்போ இங்க பெரிய கட்டடம் கட்டணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனித்தன்மையா ஒரு மனிதர்கள் தேவைப்படுவாங்க. அவங்களுக்குள்ள எனர்ஜி தேவைப்படும், ஒரு வல்லமை தேவைப்படும், ஒரு எப்படி சொல்றதா, ஒரு பவர் தேவைப்படுமா இல்லையா? தேவைப்படும். அந்த மாதிரி இப்படி இருக்கும்போது இப்போ எலியா வந்து அக்கினியை வந்து இறக்குறாரு. எலியா அக்கினியை இறக்குறாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, என் தெய்வம் உண்மை உள்ளவரா, உங்க தெய்வங்கள் உண்மை உள்ளதா அப்படின்னு அவங்களுக்கு போட்டி வந்திருக்கு. போட்டி வரும்போது எலியா என்ன பண்றாரு அப்படின்னா, விறகுகள்லாம் அடுக்கி வச்சு, நீங்க உங்க தெய்வத்தெல்லாம் கூப்பிடுங்க, உங்க தெய்வத்தெல்லாம் கூப்பிடுங்க, இது வந்து அக்கினியை பட்சிச்சு போட்டோம்னு சொல்லி சொல்றாரு. எல்லாரும் அவங்க தெய்வத்தை, அவங்க மந்திரவாதிக, அந்த இருக்கிற எல்லா பில்லி சூரியக்காரர்கள், மந்திரவாதிக, மற்ற எல்லா ஞானவான்கள் எல்லாம் வந்து அந்த நெருப்பை கொண்டு வரத ட்ரை பண்றாங்க. ஆனா யாராலையும் முடியல. எலியா என்ன பண்றாரு அப்படின்னா சொல்றாரு, இவர் நாங்க இவ்வளவு நேரம் பிரார்த்தனை பண்ணதுனால, இவ்வளவு நேரம் நாங்க ஜெபிச்சதுனால அந்த அக்கினி வந்தாலும் வந்திருக்கும், நீ லாஸ்டா நீ ஜெபிச்சதுனால டக்குன்னு அது மூண்டுருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்கன்றதுக்காக இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த விறகு கட்டளை எல்லாத்தையும் தண்ணி ஊற்ற சொல்றாரு. ஃபுல்லா நிறைய தண்ணி ஊற்ற சொல்றாரு. தண்ணி ஊற்ற சொல்லி ஃபுல்லா எல்லா மரங்கள் எல்லாம் நனைஞ்சு நல்லா ஊறி போயிருக்குது. அப்ப சொல்றாரு, எலியாவின் தேவன் இப்போ அக்னி இறக்கப்படுறான்னு சொல்லிட்டு சொல்றாரு. அக்னி அப்படியே இறங்குது. அப்போ அதுக்கு எவ்வளவு ஒரு வல்லமை தேவைப்பட்டிருக்கும் பாருங்க. மோசே என்ன பண்றாரு அப்படின்னா, செங்கடலை 2 பழக்கிறாரு. என்ன பண்றாரு? செங்கடலை 2 பழக்கிறாரு. எரிகோ கோட்டை இடிஞ்சு விழுது. துதினால என்ன பண்ணுது? எரிகோ கோட்டை இடிஞ்சு விழுது. சின்ன பையனா இருக்கிற தாவீது என்ன பண்றான்னா, ஒரு சின்ன கல் எடுத்து ஒரு கூழாங்கல்ல வச்சு அவ்வளவு பெரிய கோலியாத்தை வீழ்த்துறான். இப்படியே நீங்க கவனிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, இப்படியே நீங்க கவனிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, கடவுளை வந்து எதுலையுமே அடக்கி வைக்க முடியாது. அவர் எங்கேயும் எதுலையுமே அடங்காத அவரு.
எதுலையுமே அடங்காதவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் சின்ன கருவா மாறி மரியாதையுடைய வயிற்றுல அடங்கி இருக்கிறார். 10 மாசம் அடங்கி இருக்கிறாரு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு சில வல்லமைகள் தேவைப்படுது, பவர் தேவைப்படுது. இதெல்லாம் காட்டிலும் நல்லா கவனிங்க, இதெல்லாம் காட்டிலும் இப்போ எலியா அக்னி இறக்குறதுக்கு ஒரு பவர் தேவைப்பட்டிருக்கும். நம்ம குழி நோண்டோம்னா அதுக்கு ஒரு வல்லமை தேவைப்படுது. மோசே செங்கடலை பிளக்கணும்னா அதுக்கு ஒரு வல்லமை தேவைப்படுது. எரிக்கோ கோட்டை இடிஞ்சு விழணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வல்லமை தேவைப்படுது. கோலியாத்தை வீழ்த்தணும் அப்படின்னா தாவீதுக்கு ஒரு வல்லமை தேவைப்படுது. இந்த மாதிரி கவனிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா இந்த வல்லமை தேவைப்பட்டுட்டே இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்புவதற்கு ஒரு வல்லமை தேவைப்படுது. இந்த வல்லமைகளெல்லாம் காட்டிலும் நல்லா கவனிங்க, மோசே செங்கடலை பிளந்தது, எரிகோ கோட்டை இடிஞ்சு விழுந்தது, எலியா அக்னியை இறக்குனது, இயேசு கிறிஸ்து தன் சகல வல்லமை உடைய தெய்வம் சின்ன கருவா மாதிரி மரியாதையுடைய வயிற்றில் இருந்தது. அவர் செஞ்ச அற்புத அடையாளங்கள்லாம் செஞ்சாரு. குருடனை பார்க்க வச்சாரு, செவிடனை கேட்க வச்சாரு, ஏன் மரிச்சவரை கூட லாசருவை கூட எழுப்புனாரு. இந்த வல்லமைகளெல்லாம் காட்டி நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த வல்லமைகளெல்லாம் காட்டிலும் அதிக வல்லமை, நல்லா கவனிங்க, அதிக வல்லமை இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் என்ன வேணா நடப்பிக்கலாம், என்ன வேணா நடக்கலாம், என்ன வேணா நடப்பிக்க வைக்க முடியும். அதெல்லாம் நடப்பிக்க வைக்க முடியறதுக்கு தேவையான வல்லமைகளை காட்டிலும் அதிக வல்லமை இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்புவதற்கு தேவைப்பட்டது. பிரியமானவர்களே, சகல வல்லமைகளை காட்டிலும், சகல அணு ஆயுதங்களை காட்டிலும் இந்த உலகத்தில் இருக்கிறதான மோர் பவர்ஃபுல் வெப்பன், அதை காட்டிலும் அதிகமான ஒரு வல்லமை எதற்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை அவரை உயிரோடு கூட எழுப்புவதற்கு தேவைப்பட்டது. பிரியமானவர்களே, அவர் உயிரோடு கூட எழுப்புவதற்கு மகா பெரிய வல்லமை தேவைப்பட்டுச்சு. சர்வ மேன்மையான வல்லமை தேவைப்பட்டுச்சு அவரை உயிரோட கூட எழுப்புவதற்கு. இந்த வல்லமை எல்லாம் இப்போ எதுக்காக அவர் உயிரோடு எழுப்புறது எதற்காக அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா நல்லா கவனிங்க, உங்களுடைய வேற நான் வாசிக்கிறேன் கவனிங்க. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே. எப்படி வந்த வல்லமையா? இந்த சர்வ வல்லமையில் அவர் சொல்றாரு, சகலத்தை உருவாக்குனவர் சொல்றாரு, அவரோட பலத்த சத்துவத்தின் வல்லமை தேவைப்படுச்சான். என்ன தேவைப்படுச்சு? சாதாரண மனுஷனுடைய வல்லமை தேவைப்படல. சகலத்தை உருவாக்குன கடவுள், அண்ட சராசரங்களை உருவாக்குன அந்த கடவுள், இந்த இவருக்கு இருக்கிற வல்லமையிலேயே அதிகமான வல்லமை பலத்த சத்துவத்தின் வல்லமை எதுக்கு தேவைப்பட்டுச்சா? இயேசு கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்புவதற்கு அந்த வல்லமை தேவைப்பட்டுச்சான். இயேசு கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்புவதற்கு அந்த வல்லமை தேவைப்பட்டுச்சான். வாசிக்கிறேன், தாம் கிறிஸ்துவை 19வது வசனம், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய, நல்லா கவனிங்க, விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தமது வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த வல்லமைய, இந்த மகா மேன்மையான வல்லமைய, இந்த பலத்த சத்துவத்தின் வல்லமைய நீங்க எல்லாரும் அறிஞ்சு கொள்ளும்படியாக, நல்லா கவனிங்க, நீங்க எல்லாரும் அறிஞ்சு கொள்ளும்படியாக உங்களுடைய மனக்கண்களை பிரகாசப்படுத்தும்படியாக பவுல் வேண்டிக் கொள்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய மனக்கண்களை பிரகாசப்படுத்தும். இந்த வல்லமையை நீங்க உணர்ந்து கொள்ளணும், இந்த வல்லமையை நீங்க அனுபவிக்கணும், இந்த வல்லமையை நீங்க ஏற்றுக்கொள்ளணுன்றதுக்காக. இந்த வல்லமை கற்பனைக்கு எட்டாத வல்லமை. நான் ஏதோ என்னோட கற்பனைக்கு எட்டின லெவலில் நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. என் கற்பனைக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்குதோ, என்னோட ஞானத்துக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்குதோ, என்னோட எண்ணங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்குதோ அந்த லெவலில் தான் நான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஆனால் இது அதையும் காட்டிலும் பல கோடி மடங்கு வல்லமை உள்ளது.
இந்த வல்லமையை நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான், இந்த வல்லமையை நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக உங்களுடைய மனக்கண்களை தேவன் பிரகாசப்படுத்தும்படியாக பவுல் வேண்டிக் கொள்கிறார். பிரியமானவர்களே, அவரு உங்க 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 மனக்கண்களை ஈஸியா ஏதோ சின்னதா ஒரு அந்த குழி நோன்ற அளவுக்கு இருக்கிற அந்த வல்லமையை வச்சு உங்க மனக்கண்களை பிரகாசப்படுத்தணும்னு விரும்பல. அதை பிரகாசப்படுத்துறதுக்காக அவர் ட்ரை பண்ணல. இல்லை எளிய அக்கினியை இறக்குனாரு, அந்த வல்லமையை கொண்டு உங்க மனக்கண்களை பிரகாசப்படுத்த அவர் விரும்பல. இல்லை தேவன் கருவா மாறி மரியாதையுடைய வயிற்றுல போய் 10 மாசங்கள் உட்கார்ந்துருந்தார் இல்லையா, அதுக்கு தேவைப்பட்ட வல்லமையை வச்சு உங்களுடைய மனக்கண்களை பிரகாசப்படுத்த அவர் விரும்பல. உங்க மனதை அவர் மறுசீரமைக்கிறதுக்கு எப்படி மறுசீரமைக்க விரும்புறார் அப்படின்னா, எந்த விதத்துல உங்க மனதை மறுசீரமைக்கணும்னு விரும்புறார் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே இருக்கிற எல்லா வல்லமைகளை காட்டிலும், எல்லா மகத்துவத்தை காட்டிலும், எல்லா பலத்த சத்துவத்தை காட்டிலும் மேன்மையான ஒரு வல்லமையை உங்களுக்கு அனுப்பி, மேன்மையான ஒரு வல்லமையை உங்கள் இருதயத்திலே அனுப்பி, மேன்மையான ஒரு வல்லமையை உங்களுடைய ஆத்மாவிலே அனுப்பி அவர் உங்களுடைய மனக்கண்களை பிரகாசப்படுத்தும்படியாக விரும்புகிறார். பிரியமானவர்களே, எதற்காக அவர் அப்படி பிரகாசப்படுத்தணும் விரும்புகிறார் அப்படின்னா, நீங்கள் அறியாதவைகளை அறிந்து கொள்ளும்படியாக, தேவன் எவ்வளவாய் அன்பா இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, தேவன் எவ்வளவாய் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக உங்களுடைய மனக்கண்களை அவர் சகல வல்லமைகளுக்கும் மேன்மையான வல்லமை மூலமாக உங்களுடைய மனக்கண்களை அவர் பிரகாசப்படுத்தும்படியாக விரும்புகிறார். பிரியமானவர்களே, நீங்க நினைச்சா கூட, நீங்க யோசிச்சா கூட எந்த ஒரு எதிர்விதமான சக்தியும், எந்த ஒரு தீவினையும் உங்களுடைய மனதை மேற்கொள்ளாதபடிக்கு அவர் உங்களுடைய மனக்கண்களை அதிக விசுவாசத்தோடு நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கும்படியாக உங்களுடைய ஆத்துமாவை இன்னும் பிரகாசப்படுத்தும்படியாக அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இன்னும் வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை நீங்க கற்றுக்கொள்ளணும், வேதத்தில் இருக்கிற வெளிப்பாடுகளை நீங்க ஈஸியா அறிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் உங்க மனதை மறுசீரமைக்க விரும்புகிறார், உங்களுடைய மனதை பிரகாசப்படுத்த விரும்புகிறார். இப்பொழுது பிரகாசமாக கொண்டு இருப்பதை காட்டிலும் இன்னும் 1,00,000 மடங்கு பிரகாசப்படுத்தணும்னு விரும்புகிறாரு, இன்னும் 1,000,000 மடங்கு பிரகாசப்படுத்தணும்னு விரும்புகிறாரு. இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயமும் மோசேயினுடைய முகம் எப்படி பிரகாச மலையிலிருந்து இறங்கி வரும்பொழுது அவருடைய மோசேயுடைய முகம் எப்படி பிரகாசமா இருந்ததோ, எதிரில் நிற்கிற மனுஷங்க முகத்தை பார்க்க கூடாத அளவுக்கு அவருடைய முகம் பிரகாசமா இருந்தது. அதை விட 1000 மடங்கு 1,000,000 மடங்கு உங்கள் ஒவ்வொருவருடைய மனதையும் மனக்கண்களையும் அவர் பிரகாசப்படுத்தணும் விரும்புகிறாரு. எதற்காக பிரகாசப்படுத்தணும் அப்படின்னா, இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்குள்ளாக நீங்கள் நடந்து செல்லும் பொழுது உங்களுடைய மனதின் வெளிச்சத்தை பார்த்து அநேக ராஜாக்கள் ஓடி வரும்படியாக உங்களுடைய இருதயத்தை பிரகாசப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நீங்க நடந்து போகும்போதே, நீங்க இருட்ட நடந்து போனீங்கன்னா உங்களை பார்க்கும் போது உங்களை இருதயம் பிரகாசமா தெரியும், அப்படியே பிரகாசம் உண்டாயிருக்கும், வெளிச்சம் உண்டாயிருக்கும். நீங்க உங்களுக்கு மட்டும் வெளிச்சம் கிடையாது, நீங்க நடந்து போகும் போது அநேகருக்கு நீங்கள் வெளிச்சத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக, வெளிச்சத்தை கொடுக்கிற உங்களுடைய இருதயத்தை வெளிச்சத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக, அதாவது நீங்கள் மறைந்திருக்கிற பிள்ளைகளாக அல்ல, மலை மேல் இருக்கிற பட்டணமாக விளக்கை ஏற்றி விளக்கு தண்ணீர் மேல வைப்பாங்க, இது மரக்கால் போட்டு மூடி வைக்க மாட்டாங்க. அத மாதிரி நீங்கள் நடந்து போற வழியிலெல்லாம், நீங்க வேலைக்கு போகிற இடங்களிலெல்லாம், நீங்க பிசினஸ் பண்ற இடங்களிலெல்லாம் உங்களை வெளிச்சமாக பிரகாசம் உள்ள மனத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அநேகருக்கு ஒளியை கொடுக்கிற பிள்ளைகளாக உங்களை வைக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அவர் அதுக்காக சின்ன காரியத்தை பண்ணி வைக்கல, அதுக்காக இயேசு கிறிஸ்து அனுப்புனது மட்டும் கிடையாது, அவர் இந்த 33 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்தது மட்டும் கிடையாது, அவர் இந்த உலகத்துல வாழ்ந்து சிலுவையில மரிச்சது மட்டும் கிடையாது, அவரை உயிரோடு கூட எழுப்புவதற்கு எவ்வளவு பலத்த சத்துவத்தின் மகிமையான வல்லமை தேவைப்பட்டதோ அவ்வளவு பெரிய வல்லமையை அனுப்பி உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் தேவன் பிரகாசப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, வாசிக்கலாம். லூக்கா 24வது அதிகாரம்
45வது வசனம். லூக்கா 24வது அதிகாரம் 45வது வசனம். பைபிள் வாசிக்கிறதுக்கு ஆள் வரலையா இன்னைக்கு? லீவா? அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து. எதற்காக அவர் மனதை திறக்கிறாரு? எதற்காக அவர் மனதை பிரகாசமாக்குறாரு? போன மாதம் நான் உங்களுக்கு இந்த வசனங்களை தான் வாசித்தேன். லேசாக நான் சொல்லிட்டு உங்களுக்கு போயிட்டேன். வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க, யாருன்னா ஒரு ஆள் வாசிங்க. போதும். போன மாதம் நான் உங்களுக்கு என்ன காண்பிச்சேன் அப்படின்னா 45 வசனம். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி எழுதியிருக்கிறபடி, நல்லா கவனிங்க, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருக்கிறது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேமில் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் தங்கியிருங்கள். அப்பொழுது அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். என்ன சம்பவம் அப்படி நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, இயேசு மனக்கண்களை திறக்கிறாரு. இன்னும் நீங்கள் 30வது வசனம் வாசிச்சிங்கன்னா, 30 வாசிக்கிறீங்க கவனிங்க. அவர் அவர்களோட பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர்களுக்கு மறைந்து போனார். போன வாரம் நான் சொன்னது தான். நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க, எருசலேமில் நடந்ததை குறித்து நீங்கள் அறியாமையாக இருக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு இயேசு நிறையா வாக்குத்தத்தங்கள்லாம் எடுத்து காண்பிக்கிறாரு, பழைய ஏற்பாடு வாக்குத்தத்தங்கள்லாம். ஆனால் அப்போது இவங்களும் கூட தான் வந்துட்டுருக்குறாங்க. நல்லா கவனிங்க, இவங்களும் கூட தான் வந்துட்டுருக்குறாங்க. ஆனால் அவர் போதிக்கும்போது, அவர் சொல்லிக் கொடுக்கும்போது, அவர் அவங்களுக்கு வசனங்கள்லாம் எடுத்து காண்பிக்கும்போது, மோசே முதலான தீர்க்கதரிசிகள்லாம் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு காண்பிக்கும்போது அவங்க கூட தான் இருந்தாங்க. ஆனால் அப்போலாம் அவங்களுக்கு எதுவும் ஒரு உணர்வும் வரவே இல்லை. எந்த ஒரு உணர்வும் வரவே இல்லை. ஆனால் 31 வசனத்தில் அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு, எப்பொழுது அவரோட கண்கள் திறக்கப்படுது அப்படின்னா, அவர் அப்பத்தை பிடும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்படுது. நான் உங்களுக்கு கேட்குறேன், கவனிங்க, நான் கேட்குறேன், இப்போது என்னை நீங்கள் பார்க்க முடியுதா? பார்க்குறீங்களா எல்லாரும்? நான் தெரிகிறேன் உங்களுக்கு. இயேசு அவங்க கூட பேசிட்டு வரும்போது அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டாரா? தெரிஞ்சால் தானே பேசுவீங்க. இப்போ நான் மறைச்சிட்டேன்னா என் கூட பேசுவீங்களா? நான் எனக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? யாரா பேசிட்டு இருக்குன்னு பார்க்க மாட்டீங்க, தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ஏன் அப்பத்தை பிட்ட உடனே கண்ணு திறக்கப்பட்டுச்சு அப்படின்னு போட்டிருக்கு? அது வரையும் அவங்க கண்ணுன்னா இருட்டாக இருந்துச்சா? கண்ணு தெரியாமல் இருந்தாங்களா? கண்ணு தெரியாமலா இருந்தாங்க? கண்ணு தெரிஞ்சுட்டு தான் இருந்திருக்கு. கண்ணு தெரியாமலா இருக்காது. கண்ணு தெரியாமல் இருந்திருக்கலாம். இல்லை, கண்ணெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. நல்லா கவனிங்க, கண்ணெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. கண்ணு தெரியாமலாம் யாருக்கும் இல்லை. எல்லா கண்ணு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. கூட பேசிக்கிட்டு தான் வர்றாங்க. அவருக்கு பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் வர்றாங்க. கீழே வாசிங்க, 32, 33 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவர் நோக்கி
வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே இருதயம் கவனிங்க. அவர் பேசும்போது அவர் பேசுறாரு, அவர் வேத வாக்கியங்கள் எடுத்து காட்டுறாரு. காட்டும் போது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியுதான். அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியுது. கொழுந்து விட்டு எரியுதுன்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் பேசுறேன், நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன், உங்களுக்கு வார்த்தைகள் எடுத்து நான் காண்பிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உங்க இருதயத்துல ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்குது. உங்க இருதயத்துல ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்குது. உங்க இருதயத்துல ஒரு மாற்றம் உண்டாய் கொண்டிருக்கிறது. உங்க ஆத்மாவிலே ஒரு மாற்றம் உண்டாய் கொண்டிருக்கிறது. உங்களுடைய மனதிலே ஒரு மாற்றம் உண்டாய் கொண்டிருக்கிறது. இவர் சொல்றாரு, அவர் வேத வாக்கியங்களை எடுத்து காண்பிக்கும் பொழுது, வேத வாக்கியங்களை எடுத்து நம்மளுக்கு சொல்லி தரும் பொழுது, நம்முடைய இருதயம் நம்ம உள்ளது இருதயத்துக்குள்ளாக கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா அப்ப எரியுது. நான் சொல்லும்போது பேசும்போது உங்களுக்கு புரியுது. உங்களுடைய இருதயத்தில் நீங்க ஏற்றுக்கொள்றீங்க. உங்க இருதயம் அந்த உயிர்த்தெழுந்த அந்த உயிர்த்தெழுதலுக்கு தேவைப்பட்ட அந்த வல்லமையை உங்க இருதயம் இப்ப தரிச்சு கொள்ளுது. உங்க இருதயம் அந்த வல்லமையை ஏற்றுக்கொள்ளுது. உங்க இருதயம், உங்களுடைய மனது கொழுந்து விட்டு எரிகிற அளவுக்கு, அதாவது உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைகிற அளவுக்கு இப்பொழுது நான் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது உங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது. இயேசு வேத வாக்கியங்களை எடுத்து காண்பித்த பொழுது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரித்தது என்றால் அவருடைய மனக்கண்கள் பிரகாசமாக அடைந்தது. அவர் வேத வாக்கியங்களை போதிக்கும் பொழுது அவர்களுக்கு அவருடைய இருதயம் இன்னும் பிரகாசம் அடைந்தது. ஏற்கனவே இருந்ததை காட்டிலும் இன்னும் அவருடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைந்தது. அவர் வேத வாக்கியங்களை எடுத்து காண்பிக்கும் பொழுது நான் சொல்றேன், இவ்வளவு நாளா நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த சத்தியங்களை இனிமேல் இந்த நாளில் இருந்து இனிமேற்பட்ட நீங்கள் கேட்க போகிற சத்தியங்களுக்காக உங்களுடைய இருதயம் இன்றைக்காக வெளிச்சத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. உங்க இருதயம் இப்பொழுது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய மனது அந்த வேத வாக்கியங்களை ஆராயும்படியாக, வேத வாக்கியங்களில் உள்ள சத்துவங்களை நீங்களே புரிந்து கொள்ளும்படியாக, நீங்கள் வேத வாக்கியங்களை எடுத்து வாசிக்கும் பொழுது இதே மாதிரியான வெளிப்பாடுகள் உங்க இருதயத்திலேயே உண்டாகும்படியாக உங்கள் இருதயம் இன்னும் மேலும் அதிகமாக பிரகாசப்படுத்தப்படுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, நீங்கள் வேத வாக்கியங்களை எடுத்து நீங்க ஆராயும் பொழுது, நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நான் போதிக்கிற இந்த சத்தியத்தை காட்டிலும், இந்த வெளிப்பாடை காட்டிலும் நீங்களே வேதத்தை எடுத்து வாசிச்சு, நீங்களே வேதத்தை எடுத்து யோசிக்கும் பொழுது நான் சொல்றேன், உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்து மிகவும் பிரகாசமாக மாறுகிறது. பிரியமானவர்களே, இன்னும் அதிகமான வெளிப்பாடுகளை நீங்களே பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். வெளிப்பாட்டினாலே நம்முடைய சபை நிரப்பப்பட போகிறது. வெளிப்பாட்டினாலே நம்மளுடைய இருதயங்கள் நிரப்பப்பட போகிறது. வெளிப்பாட்டினாலே நம்முடைய மனங்கள், சத்துவங்கள் எல்லாம் பிரகாசம் அடைய போகிறது. ஒவ்வொருவரும் வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, வேத வாக்கியங்களை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, அவருடைய இருதயம் எப்படி கொழுந்து விட்டு எரிந்ததோ, பவுல் சொல்லுகிறதை போல உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே இயேசு சிலுவையிலே மரித்து 3 நாள் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு கூட எழுந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் பரிசுத்த ஆவியானவராக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இதெல்லாம் எதுக்கு நடந்துச்சு அப்படின்னா, வேத வாக்கியம் 45 வாசிங்க. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறக்கிறார். எதுக்காக உங்களுடைய மனது பிரகாசமாகணும்னு நான் சொல்றேன். எதுக்காக உங்களுடைய மனது வெளிச்சமாகணும்னு நான் சொல்றேன். எதுக்காக உங்களுடைய மனது ஏற்கனவே இருந்ததை காட்டிலும் சாதாரணமா பிரகாசமாகிறது இல்ல, உயிர்த்தெழுதலுக்கு செலுத்தப்பட்ட தேவைப்பட்ட அந்த வல்லமா உங்களுடைய இருதயத்தை எதுக்கு பிரகாசப்படுத்தணும்? உங்க ஆத்துமாக்களை ஏன் பிரகாசப்படுத்தணும்? உங்க மனக்கண்களை ஏன் அந்த வல்லமா பிரகாசப்படுத்தணும் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, வேத வாக்கியங்களை நீங்க வாசிக்கும் பொழுது, வேத வாக்கியங்களை நீங்க ஆராயும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது, நீங்க வேத வசனங்களை நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது, அப்ப அந்த டைம்ல உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக இருக்கிறதான எல்லா எதிர்வினையான
மாதிரியான சிந்தனைகளும் எண்ணங்களும் எரிக்கப்படுகிறது பிரியமானவர்களே. இந்த வேத வசனம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒவ்வொரு வசனங்களுக்கும் உயிர் இருக்குது, ஒவ்வொரு வசனங்களுக்கும் உயிர் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்க உங்களுக்கு தேவையான சரியான வார்த்தையை எடுத்து உங்க இருதயத்துல வச்சு நீங்க சிந்திக்கும் பொழுது உங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறுகிறதா இருக்கிறது பிரியமானவர்களே. உங்க குடும்பத்தில் இருக்கிறதான எல்லா பிரச்சனைகளும் எரிக்கப்படுகிறது பிரியமானவர்களே. எப்படி வேத வசனத்தை கேட்கும் பொழுது அவங்களுடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரிஞ்சதை போல நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இருக்கிறதான எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒட்டுமொத்த தீர்வு எங்க இருக்குது அப்படின்னா வேதத்துல இருக்கிறது பிரியமானவர்களே. வேத வாக்கியங்களை நீங்கள் ஆராயும் பொழுது, வேத வாக்கியங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, வேத வசனங்களை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், எப்படி அவரோட அந்த வசனத்தை கேட்கும் போது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததோ அதே போல நான் சொல்லுகிறேன், நீங்கள் வேத வாக்கியங்களை வீடுகளில் எடுத்து வாசிக்கும் பொழுது, வேத வாக்கியங்களை எடுத்து வீடுகளில் உச்சரிக்கும் பொழுது, நீங்களோ கடன் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா நான் சொல்றேன், நானும் கடன் வாங்காதிருப்பேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் என்ற வார்த்தையை நீங்க எடுத்து உச்சரிக்கும் பொழுது எங்களோட உடம்பெல்லாம் நிறைய பலவீனங்கள் நிறைஞ்சு போயிருக்குதுன்னா நீங்க சொல்லுங்க, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லப்படவான் என்று எழுதி இருக்கிறது, உங்களுடைய தழும்புகளால குணமானம் என்று எழுதி இருக்கிறது. அப்படி நீங்க வார்த்தைகளை எடுத்து உச்சரிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் இயேசு சிலுவையிலே எனக்காக சொந்தமாக்கி கொடுத்திருந்தார் நீங்க சொல்லும் பொழுது, நீங்க இப்பொழுது இருக்கிறதை பாருங்கள், இன்னும் நாங்க 1000 மடங்கு பெருகும் அப்படின்ற வாக்கியங்களை எடுத்து உச்சரிக்கும் பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களையும் நீங்க சரியான நேரத்தில் எடுத்து பயன்படுத்தும் பொழுது, அதை யோசிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்புவதற்கு தேவைப்பட்ட அந்த மகாபெரிய சத்துவத்தின் அந்த மகாபெரிய வல்லமை அந்த வசனங்களுக்குள்ளாக ஊடுருவி சென்று உங்களுக்கு காரியங்களை நடப்பிக்கிறதா இருக்கிறது பிரியமானவர்களே. உங்க இருதயம் மாறணும், உங்களுடைய சிந்தை மாறணும், உங்களுடைய எண்ணங்கள் மாறணும். மாறும்போது அவங்க மனசு மாறும் போதுதான், உங்க மனம் மறுசீரமைக்கப்படும் போதுதான் நான் சொல்லுகிறேன், நீங்க அநேகருக்கு வெளிச்சமா இருப்பீர்கள் பிரியமானவர்களே. இருக்கிற இடத்துக்கு உங்க தெருவுக்கே நீங்க தான் வெளிச்சமா இருப்பீங்க, உங்க ஊருக்கே நீங்க தான் வெளிச்சமா இருப்பீங்க. நீங்க வெளிச்சமா இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க இன்னும் வேத வாக்கியங்களை ஆராயணும், இன்னும் வேத வாக்கியங்களை கற்றுக்கொள்ளணும், இன்னும் நீங்க வசனங்களை எடுத்து வாசிக்கணும். வாசிக்க 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 உங்களுக்கே தெரியாம நீங்களே அப்படியே பிரைட் ஆகிட்டே போவீங்க. உங்களை பார்க்கும் போதே சொல்லுவாங்க, என்ன பிரதர் நேற்று காட்டில இன்னைக்கு இன்னும் பிரைட்டா இருக்குது, உங்க முகம் பிரைட்டா இருக்குது, ஆனா நீங்க காலையில சாப்பிட்டு கூட மாட்டீங்க, ஆனா உங்களை பார்க்கறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்னைக்கு நீங்க கொஞ்சம் ஜொலிப்பா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உலக பழமொழியே சொல்லுது, அகத்தின் அழகு முகத்துல தெரியுமா? உங்க இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது எங்க தெரியும்? உங்க முகத்துல தெரியும். உங்க இருதயத்தில் ஓடுற வசனங்கள் எல்லாம் எதன் மூலியமா பிரதிபலிக்கும் அப்படின்னா உங்க முகம் மூலமா பிரதிபலிக்கும். நீங்க இருதயத்துல ஓடிக்கொண்டிருக்கிற உங்க எண்ணங்கள் எங்க பிரதிபலிக்குது? உங்க முகத்துலதான் பிரதிபலிக்குது. நீங்க கோபமா இருந்தீங்க அப்படின்னா அவங்க முகத்தை பார்த்தா சொல்லிடுவேன், சிஸ்டர் ரொம்ப கோபமா இருக்காங்க போல. எப்படி தெரியுது? எனக்கு மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது. மொசப்பிடிக்கிற நாய மூஞ்சியை பார்த்தா தெரியாதான்னு பழமொழி இருக்குல்ல, அது மாதிரி சந்தோஷமா இருந்தீங்கன்னா, மகிழ்ச்சியா இருந்தீங்க அப்படின்னா ஈஸியா தெரியும். மூஞ்சி பார்த்தோன்னே சிஸ்டர் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு. நீங்க வேத வாக்கியங்களை இருதயத்துல ஆராய்ச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, வேத வாக்கியங்களை இருதயத்துல ஏற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா நான் சொல்லுகிறேன், உயிர்த்தெழுதலுக்கு தேவைப்பட்ட சத்துவத்தின் வல்லமை உங்க இருதயங்களிலே கிரியை செய்கிறதா இருக்கிறது. அப்போ சாதாரணமா ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படும் அப்படின்னா, சாதாரண ஒரு சந்தோஷமே முகத்துல வெளிப்படும் அப்படின்னா, சகலத்தையும் உயிர்த்தெழ செய்த அந்த சிருஷ்டிப்புகளை உயிர்த்தெழ செய்த அந்த சகல சத்துவத்தின் மகா மேன்மையான அந்த வல்லமை உங்க இருதயத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய முகம் எவ்வளவு பிரகாசமா இருக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நான் சொல்றேன், மோசே மலையிலிருந்து இறங்கி வரும்போது அவன் முகத்தை தான் பார்க்க கூடாம இருந்தது, எல்லாம் முகத்தை பார்க்க கூட திரும்பிக்கிட்டாங்க. ஆனா நீங்க நடந்து போகும்போது, நீங்க உங்க தெருவுக்குள்ள நடந்து போகும்பொழுது நான் சொல்லுகிறேன், உங்கள் சரீரம் முழுவதுமாய் வெளிச்சம் உண்டாயிருக்கும் பிரியமானவர்களே. உச்சம் தலைமுதலாய் உள்ள கால் வரைக்குமாய் அந்த மகா மேன்மையான சத்துவத்தின் அந்த உயிர்த்தெழுதலுக்கு எழுப்புவதற்கு தேவைப்பட்ட அதே வல்லமை உங்களுடைய ஒவ்வொருவருடைய சரீரங்களிலும் உண்டாயிருக்கிறது, உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் உண்டாயிருக்கிறது. உங்களுடைய மனது இன்றைக்கிலிருந்து புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே.
எதற்காக என்றால் அநேகருக்கு நீங்கள் இந்த சுவிசேஷத்தை எடுத்து சென்று அறிவிக்கும்படியாக உங்கள் ஒவ்வொருவருடைய மனதையும் தேவன் இன்றைக்கு பிரகாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க யோசிக்கலாம், என்ன பிரதர் நான் இந்த சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு போய் அடுத்தவங்களுக்கு சொல்லி எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா நான் சொல்றேன், அந்த வசனம் எப்படி சொல்லுது அப்படின்னா 45, அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளிலே மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருக்கிறது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேமில் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. நீங்களே இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். நீங்க அந்த வசனத்தை சொல்லும் போதெல்லாம் கவனிங்க, அந்த வசனங்களை நீங்க ஆராயும் பொழுது, அதை நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அது எருசலேம் தொடங்கி அப்படின்னா, எருசலேம்னா அன்னைக்கு அவர் அடிக்கப்பட்ட இடம் சொல்லுது. இன்னைக்கு எருசலேம்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய சபையெல்லாம் ஒவ்வொரு சபைகளும் ஒவ்வொரு எருசலேமா இருக்குது. அது வேதம் சொல்லுது, நீங்கள் தான் அவைகளுக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எப்படி சொல்லுது? நீங்கள் தான் அவைகளுக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். சீசர்கள் அவைகளுக்கு சாட்சிகளாக இருப்பார்கள், அப்படியே போட்டிருக்குது. பாஸ்டர்கள் அவைகளுக்கு சாட்சிகளாக இருப்பார்கள், அப்படியே போட்டிருக்குது. வேதத்தை போதிக்கிறவர்கள் அவைகளுக்கு சாட்சிகளாக இருப்பார்கள், அப்படியே போட்டிருக்குது. கிடையாது பிரதர், கிடையாது சிஸ்டர். நீங்க ஒவ்வொருவரும் நீங்க இருக்கிற தெருவுக்கு, நீங்க இருக்கிற வீட்டுக்கு, நீங்க இருக்கிற ஊருக்கு, நீங்க இருக்கிற இந்த மாவட்டத்துக்கு, நீங்க இருக்கிற இந்த தாலுகாவுக்கு நீங்க சாட்சிகளா இருப்பீர்கள். எப்படி சாட்சிகளா இருப்பீர்கள் அப்படின்னா, வேத வசனம் உங்க இருதயங்களிலே ஓடிக்கொண்டிருக்கும். உங்க இருதயம் எப்பொழுதுமே பொழுது விட்டு எரிந்து கொண்டுகிறதா இருக்கிறது. உங்களுடைய மனது புது புது காரியங்கள்ல ஏற்றுக்கொண்டு புது புது காரியங்களை உருவாக்குகிறதா இருக்கும். உங்க மனது பிரச்சனைகளை புதுசா டீல் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்க உடம்புல இருக்கிற பிரச்சனைய ஈஸியா டீல் பண்ணி அதை சரி பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்க காரியங்களை, நீங்க வசனங்களை ஆராய்ஞ்சா போதும், அது தன்னால வழி உண்டாகும். எப்படி செங்கடல் வழி விட்டுச்சோ அதை போல உங்க பிரச்சனைகள் நீங்களே அறியாத விதத்துல, நீங்களே எண்ணாத விதத்துல, நீங்களே சிந்தித்திராத விதத்துல உங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆச்சரியமான தீர்வுகள் உண்டாகும். அது சரீரத்தில் இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், அது குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், அது சமூகத்தில் இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், அது வேலையில் இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், நீங்க வேத வாக்கியங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. நீங்க வேத வாக்கியங்களை இருதயத்துல சிந்திச்சு பாருங்க. நான் சொல்றேன், எங்க பிரச்சனை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, பிரச்சனையை சிந்திக்காம வேத வசனங்களையும் வேத வாக்கியங்களையும் ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது நீங்கள் ஆச்சரியப்படும் விதத்திலே, நீங்கள் அதிசயப்படும் விதத்திலே உங்கள் இருதயங்களே அதற்கு தீர்வை உண்டு பண்ணும். பிரியமானவர்களே, எல்லா குடும்ப பிரச்சனைக்குமான தீர்வு எங்க இருக்குன்னா வேத வசனத்துல இருக்கு. எல்லா வேலையில இருக்கிற பிரச்சனைக்குமான தீர்வு எங்க இருக்குதுன்னா வேத வசனத்துல இருக்குது. நீங்க வேத வசனத்தை ஆராயும் பொழுது, அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்க இருதயம் உங்களையே அறியாம அது பொழுது விட்டு எரிகிறதா இருக்குது. உங்க மனம் உங்களையே அறியாம அது மறுசீரமைக்கப்படுகிறதா இருக்கிறது. நீங்க உங்க ஆபீசர் கொடுக்காத அளவுக்கு தீர்வை நீங்க கொடுக்கிறபடியா தேவன் உங்களை அழைச்சிருக்கிறாரு. நீங்க வேலை செய்யற இடத்துல யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு புது காரியத்தை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறாரு. உங்க கடன் பிரச்சனை அடைக்கிறதுக்கு தேவன் ஒரு புதிய தீர்வை உண்டு பண்ணுகிறவரா இருக்கிறாரு. இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். தேவன் இப்ப என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அதாவது நீங்கள் வாழ்ந்திருக்கும்படியாக, நீங்கள் நன்றாய் வாழ்ந்திருக்கும்படியாக, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும் இன்னும் 1000 மடங்கு உங்க சரீரத்திலே சுகத்தை நீங்கள் அனுபவித்திருக்கும்படியாக, உங்க வாழ்க்கையிலே நீங்கள் சுகத்தை அனுபவித்திருக்கும்படியாக தேவன் உங்களுடைய மனக்கண்களை பிரகாசப்படுத்துகிறார். பிரகாசப்படுத்துகிறார்னா சாதாரணமா அவர் பிரகாசப்படுத்தல. இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுதலுக்கு, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழ பண்ணும்படியாக எவ்வளவு வல்லமை தேவைப்பட்டதோ அந்த வல்லமையை தேவன் உங்கள் இருதயங்களிலே அனுப்பி உங்கள் இருதயங்களை பிரகாசப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, கடைசியா நம்ம வசனத்தை வாசிச்சு முடிச்சிடலாம். என்னாகமம் 24வது அதிகாரம், சீக்கிரமாடுங்க, டைம் ஆயிடுச்சு. என்னாகமம் 24வது அதிகாரம் 3வது வசனம்.
அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பேயோரின் குமாரனாகிய பீலையாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. என்ன சொல்ல வரான் அப்படின்னா, அவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியா ஒரு ராஜா அவனுக்கு காசு கொடுத்து கூப்பிட்டு வரான். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியா ஒரு ராஜா அவனுக்கு காசு கொடுத்து கூப்பிட்டு வரான். கூட்டு வந்து இவங்களெல்லாம் சபி அப்படின்னு சொல்லி சொல்றான். ஒரு மலை மேல நின்று பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க கூடாரம் போட்டிருக்கிறதெல்லாம் தெரியுது. அந்த மலை மேல நின்றுட்டு இவன் சொல்றான், சபி இஸ்ரவேல் ஜனங்களை சபி அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா இந்த தீர்க்கதரிசிக்கு சபிக்கணும்னு வாயை திறக்கிறான். நல்லா கவனிங்க. சபிக்கணும்னு சொல்லி வாயை திறக்கிறான். ஆனா அவன் வாயிலிருந்து சாபம் வரவே மாட்டுது. ஏன் சாபம் வரமாட்டுது அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, அவன் சொல்றான், கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. என்ன சொல்றான்? கண் திறக்கப்பட்ட அவங்களால அவனை குருடாவா இருந்தான் இல்ல, கண்ணு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. அதனால மலை மேலாம் ஏறி வந்து மலை மேல வந்து நின்றுட்டு இருக்கிறான். கண் திறக்கப்பட்ட உரைக்கிறதாவது அப்படின்னா, கண்ணு எங்க நம்ம இழந்து போனோம் அப்படின்னா, ஆதாம் அன்னைக்கு பழத்தை புசிச்சு அவன் சாவான்னு சொன்னதை அதை அனுபவிச்சான் இல்லையா, அன்னைக்கு தான் நம்முடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு போச்சு. அன்னைக்கு மனிதனுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு போச்சு. என்னைக்கு நம்மளுடைய மனக்கண்கள் வந்து திறந்துச்சு அப்படின்னா, இயேசு கீழ்ப்படிஞ்சு அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் வந்து உயிர் தெழுந்த நாளில் அவர் நம்ம ஈஸ்டர் கொண்டாடுறோம் இல்லையா, அது என்னைக்கு அவர் உயிரோடு கூட எழுந்தாரோ அன்னைக்கு திரும்பவும் ஆதாம் இழந்த அந்த மனக்கண் கூடாய் போன அந்த சத்துவத்தை, அந்த வல்லமையை, அந்த மகா மேன்மையை நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த அன்னைக்கு நம்ம எல்லாரும் தரிச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப ஏன் நம்மளுக்கு மனக்கண்கள் திறந்திருந்தா கூட இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஈஸியா கவனிக்க முடியல, ஈஸியா எப்படி சுதந்திரத்துக் கொள்ள முடியல? ஏன் முடியல அப்படின்னா, உங்களுக்கு மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்குது. ஆதாம் இழந்து போன அந்த மனக்கண்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் திறக்கப்பட்டிருக்குதுன்றதே நம்ம யாருக்குமே தெரியல. அதனாலதான் நமக்கு இன்னுமே புரியல ஒன்றும். நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்லித்தரேன் அப்படின்னா, உங்கள் எல்லாருடைய மனக்கண்களும் ஆல்ரெடி திறக்கப்பட்டு தான் இருக்குது. அது எப்படி திறந்திருக்குது அப்படின்னா, மகா வல்லமை, இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லா சத்துவங்களை காட்டிலும் வல்லமைகளை காட்டிலும் மகா மேன்மையான வல்லமை உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் கண்களையும் திறந்திருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களை நோக்கி ஒருவன் சாபத்தை அனுப்புனா கூட, ஒருத்தர் சபிக்கணும்னு நினைச்சவங்க வந்தா கூட அவனுடைய வார்த்தைகளை மாற்றி போடுகிற அளவிற்கு இந்த வல்லமை செயல்படுகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, பிள்ளையா மலை மேல போய் நின்றுட்டு எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறான். மலை மேல போய் நின்று சபிக்கணும்னு வாயை திறக்கிறான். ஆனா அவன் சொல்றான், அவன் வாயாலேயே, இந்த கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது அப்படின்னு சொல்லி சொல்றான். இஸ்ரவேல் மேல சகல ஆசீர்வாதமும் உண்டாயிருக்கிறது. அவர்களுக்கு விரோதமான குறி சொல்லுகிறவன் ஒருத்தரும் கிடையாது. அவர்களுக்கு விரோதமான மந்திரமும் கிடையாது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் சொல்லிட்டு அந்த கண்ணு திறக்கிறவன் உரைக்கிறான். பிரியமானவர்களே, இன்றையிலிருந்து நான் சொல்லுகிறேன், இன்னையிலிருந்து உங்களுடைய மனக்கண்கள் எல்லாம் சகல வல்லமையின் மகா மேன்மையான பலத்த சத்துவத்தின் வல்லமை உங்களுடைய மனக்கண்களை எல்லாம் திறந்திருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுக்கு எதிராக வந்து நின்று பேசணும், சபிக்கணும் யாராவது வந்து நின்னா கூட அவங்களுடைய வார்த்தையை மாற்றி போடுகிற வல்லமை உங்களுக்குள்ளாக இருந்து கிரியை செய்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்முடைய பிரகாசமான மனக்கரங்களை தேவன் கருத்து வைக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அறிவு கண்கள் திறக்கப்படவில்லை என்றால் அவன் இந்த உலகத்தில் ஒன்றுமே பெற்றுக் கொள்ள முடியாது. நீங்கள் நானும் அறிவு கண்கள் திறக்க முடியாத நிலைக்குள்ளாக இருக்கிறோம். இந்த அறிவுகள் திறக்கப்படும் போதுதான் கர்த்தர் யார், நம்ம யார், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டது, நம்மளால் என்ன முடியும் என்று ஒரு நிலைக்கு வர முடியும். அந்த நிலைக்கு வரும்போது அந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்களை பார்த்து நீங்கள் நானும் சந்தேகப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் நானும் பயப்பட தேவை. அதுக்கு தான்
இந்த மனக்கண்கள் திறக்கப்படும் போதுதான் நம்ம எவ்வளவு கெப்பாசிட்டியா இருக்கிறோம், நம்ம எவ்வளவு உயர்ந்தவராக இருக்கிறோம், கடவுள் நம்மளை இப்படி உயர்த்தி வைத்திருக்கிறார். இதனால கூட அற்புதமான நம்முடைய தேவ வார்த்தை மூலமாக நம்மோட இடைபெறும்படியாகவே தேவன் பயன்படுத்துகிற அருமையான தம்பி அவர்களுக்காக நாம் தலை தாழ்த்தி நன்றி. பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் மண்ணில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக வருகிறோம். அருமையான மகனுக்காக வருகிறோம். அவளை கொண்டு கர்த்தர் இந்த காலில் அவர்கள் கண்கள் திறக்கும்படியாக, அடுத்த லெவலுக்கு இன்னும் பயணிக்கும்படியாக நீ கற்றுக் கொடுக்கிற எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, இப்படி ஜனங்களை ஆசீர்வதிக்கப்பா. அவர்கள் வாழ்ந்து இருக்கட்டும், செழித்து இருக்கட்டும். இப்ப இருக்கிற இந்த நிலையை விட 1000 மடங்கு வாழும்படியாக வேண்டும். வளர்ந்திருக்கும்படி தேவன் செய்து பெரிய காரியங்கள் செய்து எண்ண முடியாத நன்மை நான் என் ஆண்டவர் நிரப்பும்படியாக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.